அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைட். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது உங்களுடைய தமிழ் இஸ்லாமிக் கைட். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷால்லா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. நம்மளுடைய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பயன் தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் மற்றவங்களும் இந்த அமலை பார்த்து செய்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ்வுக்காக ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி இந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அல்லாஹ்தால இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழி வச்சுருக்கலாம். இன்னும் நம்மளுடைய கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீரை போக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு துவாவை பற்றி தான் இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சிறப்பான துவாவினுடைய சிறப்பை பற்றி தான் இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா யார் யாரெல்லாம் மன கஷ்டத்துலையும் மன வேதனையிலையும் கூட அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ, அல்லாஹ்தால உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க. இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம இந்த பயானில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இலகுவான ஒரு துவா. இந்த ஒரு துவாவை நீங்கள் தினமும் ஒரு முறை ஓதுனாலே போதும். அல்லாஹ்தால பலவிதமான பலன்களை நமக்கு தருவான். இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே ஒரு சில துவாக்கள் கபூலாகாமல் இருக்கும். இன்னும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு நடக்கணும்னு ஆசையாக இருக்கும். இன்னும் ஒரு சில காரியங்களை அல்லாஹ்தால நமக்கு வெற்றியாக்கி கொடுக்கணும்னு நமக்கு ஆசையாக இருக்கும். இப்படி இன்னும் ஒரு சில கஷ்டங்கள் நமக்கு தீரணும்னு அல்லாஹ்விடத்தில் தினமும் துவா செய்யக்கூடியவங்களாக இருப்போம். இந்த ஒரு சிரமம், இந்த ஒரு கஷ்டம் எனக்கு தீர்ந்துருச்சுன்னா என்னுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும், எனக்கு இந்த ஒரு தேவை நடந்துருச்சு அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை நமக்கு தேவையுடையவங்களாக மட்டும்தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்மளை படைச்ச ரப்பு தேவையற்றவனாக இருக்கிறான். அப்போது அல்லாஹ்விடத்தில் நம்ம தேவையுடையவங்களாக நம்ம இருக்கோம். நம்மளுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ்தாலாவினுடைய கருணை அப்படிங்கிறது நமக்கு சொல்லி ஏல முடியாது. அல்லாஹ்தாலா தன்னுடைய படைப்பினங்களின் மீது 70 மடங்கு அதிக பாசமுள்ளவன். மாஷா அல்லாஹ். அல்லாஹ்தாலா நம்மளுடைய பாசமுள்ள நம்மளுடைய அடியார்களிடத்தில் நம்ம அடியார்களை கேட்குறாங்க அப்படின்னும் போது அல்லாஹ்தாலா கொடுக்காமல் இருப்பானா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இன்னும் நம்ம யார் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி மீது ஸலவாத் சொல்லி இஸ்திக்ஃபார் செஞ்சு ஒரு துவாவை கேட்டாங்க அப்படின்னா அல்லாஹ்தாலா அந்த துவாவை கபூலாக்குறான். இன்னும் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்கிறாங்க, அதாவது ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி மீது ஸலவாத் ஓதி இஸ்திக்ஃபார் செஞ்சு உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் கேளுங்க, அல்லாஹ்தாலா கொடுப்பான். நீங்கள் உங்களுக்கு தேவையானது கேளுங்க, அல்லாஹ்தாலா கொடுப்பான்னு நமக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இதன் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சு வரும்போது கண்டிப்பாக அல்லாஹ்தாலா உங்களுடைய துவாக்களை கபூலாக்குவான். ஏன்னா இதன் அடிப்படையில் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாக்குறுதி கொடுத்த அடிப்படையில் நம்ம அல்லாஹ்வை நெருங்கும் போது அல்லாஹ்தாலா நம்மளுடைய துவாக்களையும் கபூலாக்குவான். நம்மளுடைய நெருக்கடிகள், பிரச்சனைகள் அல்லது கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீரையும் நமக்கு தொடப்பான். நம்மளுடைய ஒவ்வொரு துவாக்களையும் நமக்கு கபூலாக்குவான். அப்போது மொதல் விஷயம் அல்லாஹ்வை புகழ்ந்து அப்படின்னும் போது அல்லாஹ்வை புகழக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் நம்ம திருக்குர்ஆனில் இறங்கின, அதாவது சூறாவிலே பார்த்திங்கன்னா சூரத்துல் ஃபாத்திஹால அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படிங்கிற ஆயத்து தான் இருக்குது. அப்போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படிங்கிற இந்த ஒரு ஆயத்தை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக ஓத முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அதிகமாக ஓதுங்க. ஏன்னா மென்மேலும் புகழ்ச்சிக்குரியவன் நம்மளுடைய ரப்பு, புகழ்ச்சிக்கெல்லாம் சொந்தக்காரன் நம்மளுடைய ரப்பு. அப்போது இந்த ஒரு ஆயத்தை நீங்கள் அதிகமாக ஓதுங்க. இது அல்லாஹ்வை புகழக்கூடிய ஒரு சிறந்த ஆயத்து தான் இது. இரண்டாவது விஷயம் நபி மீது ஸலவாத்து. அதாவது நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே நிறைய ஸலவாத்துகள் ஓதுங்க. ஏன்னா ஸலவாத்துகள் ஓதுறது நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு தீர்வாக இருக்குது. இன்னும் நாம் நாளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாளை மறுமையில் அவங்க கூட இருக்கிறதுக்கு காரணமாகவும் இருக்குது. அவங்கள
அவங்களுடைய பிரியம் கிடைக்கிறதுக்கு நமக்கு காரணமாக இருக்குது ஸலவாத் ஓதுறது. உங்களுக்கு தெரிஞ்ச ஸலவாத் எதுவாக இருந்தாலும் ஓதலாம். அல்லது தொழுகையில் நம்ம தர்தே இப்ராஹிம் ஓதுவோம் இல்லையா, அந்த ஸலவாத்தை நீங்கள் ஓதுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இல்லை அது பெருசாக இருக்குது அப்படின்றவங்க ரொம்ப ரொம்ப சின்ன ஸலவாத், உங்களுக்கு தெரிஞ்ச ஸலவாத்து ஏதாவது ஒன்று ஓதுங்க. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிறதும் சின்ன ஸலவாத் தான், ரொம்ப இலகுவான ஸலவாத்து. இந்த ஸலவாத்தை இன்ஷா அல்லாஹ் குறைஞ்சபட்சம் 100 முறை ஓதிக்கோங்க. ஓதி முடிச்சுட்டு இஸ்திக்ஃபார் அப்படிங்கிறது நம்மளுடைய பாவங்கள், அதாவது இலையுதிர் காலத்தில் மரத்திலிருந்து இலைகள் உதிரும் இல்லையா, அது போல் நம்ம இஸ்திக்ஃபார் செய்ய செய்ய நம்மளை விட்டு நம்ம செஞ்ச பாவங்கள் உதிருமா, மாஷா அல்லாஹ். அப்போது இஸ்திக்ஃபார் நிறைய சிறப்புகள் இருக்குது. இஸ்திக்ஃபாரினுடைய பலன்கள்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன், நீங்கள் அந்த பதிவை போய் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ரொம்ப ரொம்ப பலன்கள் இருக்குது. இன்னும் நம்ம வாழ்க்கையில் நினச்ச காரியங்களை நமக்கு நடத்தி காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இந்த இஸ்திக்ஃபார் இருக்குது. அஸ்தகஃபிருல்லான்னு ஓதலாம், அல்லாஹும் மகஃபிர்லின்னு ஓதலாம், அல்லது அஸ்தகஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹ் அப்படிங்கிற அந்த பெரிய இஸ்திக்ஃபாரும் ஓதலாம். உங்களுக்கு தெரிஞ்ச இஸ்திக்ஃபாரை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் அதிகமாக ஓதிக்கோங்க. ஓதி முடிச்சுட்டு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சிறந்த ஒரு துவா, இன்னும் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு துவானே சொல்லலாம். இந்த ஒரு துவா திருமிதி அப்படிங்கிற ஹதீஸ் நூலில் பதிவு செய்யப்படுது. ஒரு தடவை ஹஸ்ரத் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, யா ரசூலல்லாஹ், நீங்கள் அதிகமான துவாக்களை கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க, ஆனால் எனக்கு எல்லா துவாக்களுமே நினைவில் இருக்க மாட்டேங்குது, அதனால் எல்லா துவாக்களையும் உள்ளடக்கிய ஒரு சுருக்கமான ஒரு சின்ன ஒரு துவாவை கற்றுக் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஒரு துவாவை கற்றுக் கொடுத்துருக்காங்க. மாஷா அல்லாஹ். இந்த துவா நம்ம எல்லாருக்கும் பாதி பேருக்கு தெரியலாம், ஆனால் இதனுடைய பலன்கள் நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா துவாக்களையும் உள்ளடக்கின ஒரு சின்ன துவா தான் இது, நீ இதை கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபிக்கு சொல்லி கொடுத்த ஒரு துவாவாக இருக்குது. அந்த துவா, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக மின் ஹைரி மா சஅலக மின்ஹு நபியுக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ நஊது பிக மின் ஷர்ரி மா ஸ்தஅலக மின்ஹு நபியுக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அன்தல் முஸ்தஆனு வ அலைக்கல் பலாகு லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா. இந்த ஒரு துவாவில் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்கள்கிட்ட அல்லாஹ்விடத்தில் என்னென்ன நலவுகளை கேட்டாங்களோ அதே நலவுகளை எங்களுக்கும் தாங்கன்னு சொல்கிறோம் அல்லாஹ்விடத்தில். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன தீமைகளை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடினாங்களோ அந்த தீமையை விட்டும் யா அல்லாஹ் எங்களை நீ பாதுகாரு ரஹ்மானே அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் கேட்குறோம். இன்னும் சொல்லப்போனால் வன்தல் முஸ்தானு அப்படிங்கிறது, அல் முஸ்தானு அப்படிங்கிறது துவா கபூலாகக்கூடிய வார்த்தை. இந்த ஒரு திக்ரு இதில் இடம்பெற்றிருக்கு. இன்னும் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, 99 வகையான நோய்களுக்கு மருந்து இந்த ஒரு திக்ரு. இந்த ஒரு திக்ரும் இந்த ஒரு துவாவில் பதிவாயிருக்கு. அப்போது இந்த ஒரு துவாவை நீங்கள் தினமும் இத்தனை முறை தான் அத்தனை முறை தான் இல்லை, குறைஞ்சபட்சம் ஒரு முறையாவது நீங்கள் ஓதிருங்க. ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்தது. இன்னும் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாம் நிறைய துவாக்கள் செய்வோம், நிறைய திக்ருகள், நிறைய சூறாக்கள், நிறைய அமல்கள் செய்வோம். ஆனால் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாத்தையும் உள்ளடக்கின ஒரு துவா தான் இந்த துவா. இதை நீங்கள் கேளுங்க அல்லாஹ் இடத்துல அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபிக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த ஒரு துவாவில் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் இந்த ஒரு துவாவை இன்ஷா அல்லாஹ் ஓதி முடிச்சுட்டு சஜ்தால உங்களுடைய துவாக்களை நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா இந்த துவாவை கபூலாக்குவான். இதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. ஏன்னா முதல் விஷயம் அல்லாஹ்வை புகழ்கிறோம், இரண்டாவது நபி மீது ஸலவாத் சொல்கிறோம், மூன்றாவது நம்மளுடைய பாவங்களை நினச்சி அல்லாஹ் இடத்துல இஸ்திக்ஃபார் கேட்குறோம், நான்காவதாக எல்லாத்தையும் உள்ளடக்கின துவான்னு சொல்லி நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த ஒரு சின்ன துவாவையும் நம்ம ஓதி அல்லாஹ் இடத்துல சரணடைஞ்சு சஜ்தால அல்லாஹ் இடத்துல மன்றாடி அழுதி கேட்குறோம். கண்டிப்பாக அல்லாஹ்ல நம்முடைய கண்ணீரை துடைப்பான்ற நம்பிக்கையோடு இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை செய்யுங்க. கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வான. ஆமீன். நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவான. ஆமீன். இதில் நாம் பல்லடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்கள் பல்லடையணும் இல்லையா, அவங்களால் முடிஞ்சளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். நன்மையை நியத்துச்சு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போன்ற நிறைய விஷயங்களை, இஸ்லாம் சம்மந்தப்பட்ட, தீன் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம தினமே பதிவு போட்டு கொண்டு வரோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹு கைரன் கஸீரா ஃபித்தாரின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.